வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து லாபம் தரும் மாட்டுப்பண்ணை அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து மாட்டுப்பண்ணையினுடைய லாப நஷ்டம், இந்த தீவனம் போடுறதுல இருந்து மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, சரிங்களா, அதனுடைய லாப நஷ்டம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல்ல வந்து நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப தற்பொழுது ஓரளவு எல்லாருமே வந்து இந்த மாடு வளர்ப்புல வந்து இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சந்தேகங்களை வந்து போன்லயும் சரி நேர்லயும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் அதிகமான சந்தேகங்கள் வந்து கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, அது எப்படி இந்த மாடு வாங்குறது, எப்படி அதனுடைய உங்களை ரெகுலரா நீங்க ஒரு பண்ணையில ஒரு நாள் ஃபுல்லா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அதை வந்து எடுத்து போடுங்க ஃபுல் வீடியோவா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்குறாங்க. அதுக்காக வந்து நான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஒரு குறைஞ்சபட்சம் இந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒரு பண்ணையில இதெல்லாம் வந்து செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் அனுபவிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு இப்படிலாம் பண்ணுனா நீங்கள் வந்து இந்த பண்ணையில் வந்து பண்ணையாளரை வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ரொம்ப லாங்கான வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த பண்ணையினுடைய ஒரு பண்ணை இப்படிலாம் இருக்கணும், இந்த அமைப்பில் இருந்தால், இந்த முறையில் வாங்கினா, இந்த முறையில் மாடு விற்பனை, அது மாதிரி பால் விற்பனை, இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஃபுல் விஷயமா வந்து நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அது ஒரு ஏன்னா ஃபுல்லாகவே சொல்ல முடியாது, அதனால 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டாக வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் வந்து பண்ணை வைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை கேளுங்க, இப்போ ஆர்வம் இருக்கிறவங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, பண்ணையாளர் நிறைய பண்ணைகள், நானும் வந்து மாட்டு பண்ணை வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேருக்காக மாட்டு பண்ணை வச்சு நம்ம பேங்க்ல சிலர் வந்து எப்படின்னா, நம்ம கடன் இருக்கு மாட்டு பண்ணை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கடன் அடைச்சிட்டு நம்ம பண்ணையில கொஞ்சம் லாபம், ஒரு வேலை லாபம் எடுக்கலாம், அதை அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட வரவங்க இருக்காங்க. பேங்க்ல லோன் எடுக்கிறோம் அதுக்காக வந்து பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் வரவங்க இருக்கிறாங்க. உண்மையிலுமே மாட்டு பண்ணையில வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ஒரு தொழிலா எடுத்து பண்ணணும் அப்படின்னு வரவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இதுல நிறைய முறையில வந்து உள்ள வராங்க. சிலர் வந்து வேற வேலை பிடிக்கல, நம்ம இந்த வேலையில போகலாம் அப்படின்னு வராங்க. வேலைக்கு மாட்டு பண்ணை வேலைக்கு நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை. படிச்சவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்ப இன்னைக்கு நம்ம மாட்டு பண்ணை தொழில வந்து சாதிச்சவங்க எப்படி சாதிச்சிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு தொழில், மாட்டுப்பண்ணை தொழில் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் வந்து சாதிச்சிருக்காங்க. ஏனோ தானோன்னு செஞ்சவங்க வந்து சாதிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கான இஷ்டமான தொழில் வந்து இந்த மாட்டுப்பண்ணை தொழில் இல்லை, அதனால அவங்களால சாதிக்க முடியல. இந்த ஒரு தொழில் மட்டுமே நம்ம இஷ்டப்பட்டு இந்த தொழிலை நம்ம செய்யறோம்னு வச்சுங்களேன், நம்ம அந்த தொழில ஏகப்பட்ட நஷ்டங்கள் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். குடும்பத்திலையும் வரும், மாட்டால வரும், நம்ம தெரிஞ்சவங்களால வரும், பண பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தாண்டி இந்த தொழில நின்னா மட்டும்தான் இந்த தொழிலுக்கு நம்மள பிடிக்கும், நமக்கு இந்த தொழிலை பிடிக்கும். சரிங்களா? முதல்ல மாட்டு பண்ண தொழில்னா வந்து சாதாரணமா ஒரு மாட்டை வாங்குறோம், ஷெட்டை போட்டோம், கட்டுறோம், பால் கறந்தோம், விற்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இங்க சாதாரணமா செய்ய முடியாது. ஏன்னா இங்க நம்ம இந்த பண்ணை தொழில நிக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள்ல அவங்க நிலைச்சு நிக்கல. சரிங்களா? மாட்டுப்பண்ணை தொழில அவங்களுடைய வழிகள் வந்து நான் வெளியில சொல்றேன், ஆனா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. சரிங்களா? சிலர் வந்து இந்த மாட்டு பண்ண மாடு வைக்கிறவங்க தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏதளமான ஒரு விஷயங்கள் கூட சிலர் வந்து சொல்றத வந்து கேட்டிருக்கேன், பார்த்துருக்குறோம். ஏன்னா இருந்தாலுமே நீங்க படிச்சு வெளியில வந்துடலாம், ஆனா இந்த மாட்டு பண்ண தொழிலை வந்து நீங்க படிச்சுலாம் இதுல வர முடியாது, அனுபவிச்சா மட்டும்தான் வெளியில வரலாம் இந்த தொழில இருந்து. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் இந்த மாட்டு பண்ண தொழில இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. இதுல வந்து உண்மையான ஒரு பண்ணையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 100 வீடியோக்கு மேல போட்டிருக்கிறேன், பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, இது உங்களுக்கு யூஸா இருந்ததுன்னா சொல்லுங்க.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மாட்டுப்பண்ணை தொழில் அப்படின்னா வந்து இதுல இருக்கக்கூடிய நஷ்டங்கள், சரிங்களா, லாபங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தனித்தனியாவே இருக்கு. லாபம் தனியா இருக்கு, நஷ்டம் தனியா இருக்கு. அந்த ரெண்டுமே நடத்துறது யாரு? லாபம் வர்றதையும் நட்டத்தையும் உருவாக்குறது, உற்பத்தி பண்றது யாருன்னா நம்ம தான். யார் அப்படின்னா நம்ம மாட்டு பண்ணை வைக்கிறவங்க தான். இதுல வந்து ஒரு தொழில்ல சிரமமே இல்லாம சாதிச்சிடலாம் அப்படின்னா அது வந்து படிப்பு தொழில் மட்டும்தான். படிச்சு சிரமமே இல்லாம, ஏன்னா அதுலயும் சிரமம் இருக்கு, இருந்தாலும் அது வந்து நீங்க வந்து மம்டி எடுத்து வெட்ட வேண்டியதில்லை, மாடு சாணி அள்ள வேண்டியதில்லை, பால் கறக்க வேண்டியதில்லை, வெயில் இல்லை மழை எதுலையுமே. ஏன்னா நீங்க இந்த சின்ன இதுலயே வந்து அப்பா அம்மா வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் செய்வாங்க. நம்ம வந்து பெரிய ஒரு படிச்சு வெளில வந்துடலாம். அப்படி படிக்கல, நம்ம அதை வந்து பிடிக்கல, நம்ம செய்ய முடியல, படிச்சு அந்த அந்த துறையில வந்து நமக்கு திருப்தி இல்லை அப்படிங்கும்போது நம்ம துறைக்கு வரோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான துறை, கறவை மாடு வளர்ப்பு. சரிங்களா? அதுல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈடுபாடா செஞ்சா அந்த விஷயம் வந்து நமக்கு சக்சஸ் ஆயிடும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கறவை மாடு வளர்ப்பை வந்து நீங்க ஒரு பிடித்த தொழிலா எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து லாபம் அடையலாம். இந்த துறையை பொறுத்தளவுக்கு இதனுடைய வீடியோக்கள் வந்து நான் தொடர்ந்து போடுறேன். சரிங்களா? இதை வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.